அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1 10 வசனங்கள் வரை. ஜெபவேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் என்னப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கப் போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கிப்பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லாரும் கண்டு, தேவாலயத்தின் அலங்கார வாசல் அண்டையிலே பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன்தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். இயேசுவை விசுவாசித்து அவர் சித்தத்தின்படி வாழ்கிற எல்லாரும் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஏனென்றால் அவர்கள் இயேசுவை நோக்கி பார்த்து வாழ்கிறார்கள். சில நேரங்களில் விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறவர்களுக்கு துன்பங்கள், போராட்டங்கள் என்பன போன்றவைகள் நேரிடுகிற போது அவர்கள் கலங்குவதில்லை. அவர்கள் அற்புதத்தின் தேவனை சார்ந்து வாழ்கிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியும். இயேசுவை நம்பிக்கையாக கொண்டு வாழ்கிற அனைவரையும் அவர் கைவிடுவதில்லை. அவர்களை ஆதரித்து அவர் அவர்களோடு எப்பொழுதும் இருக்கிறது நிச்சயம். இயேசு இதுவரை எனக்கு எந்தவிதமான நன்மையும் செய்யவில்லை என்று கவலையாக இருக்கிறீர்களா? கலங்காதீர்கள், பயப்படாதீர்கள். அவர் நிச்சயம் உங்களுக்கு அற்புதம் செய்வார். உங்களை உயர்த்துவார், பாதுகாப்பார், சமாதானம் தருவார், ஆசீர்வதிப்பார்.